இதுதான் விதிச்சிருக்குன்னா, அது வந்து தொன்று தொட்டு அப்படியே ஃபுல்லா ஒரே மாரி ஒருத்தரோட லைஃப் போகுறத பார்த்துருக்கோமா? திடீர்னு ஒரு அப் வருதுல்ல. அப்ப அவங்களால மாத்த முடியுது தானே அர்த்தம். ஏதோ ஒரு சமயம் ஒரு சேஞ்ச் குடுக்குறாங்க இல்லையா? அதனால மாத்த முடியும். அதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. "விதியை மதியால் வெல்லலாம்." நாம வந்து ஜோதிட சாஸ்திரத்துல பார்த்தீங்கன்னா, மதிங்கிறது நிலவு, சந்திரன். விதிங்கிறது சனி. லக்னத்த வச்சு நம்ம விதிய கணிக்கிறது, சனிய வச்சு விதிய கணிக்கிறதுன்னு இருக்கு. இத தாண்டி லக்னம் ஒருத்தருக்கு சரியானபடி அவங்களுக்கு செயல்படல, அவங்களுக்கு ஃபேவரா இல்ல. லக்னாதிபதி எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு, மறைஞ்சிருக்காரு, மறைவு ஸ்தானத்துல இருக்காரு, 6, 8, 12ல இருக்காரு. அப்படின்னா என்ன பண்ணணும்னா, சந்திரன் இருக்கும் இடத்தை நம்ம பார்த்துருவோம். அப்ப சந்திரன் அப்படிங்கக்கூடிய ராசிய வச்சு ஒருத்தருடைய ஜாதகத்த அனலைஸ் பண்ணுவோம். அதுல அவங்களுக்கு ஃபேவரா இருக்கா? அப்ப அவங்களுக்கு அந்த சூக்ஷ்மத்த வெல்றதுக்கு அதாவது இந்த விதிய வெல்லக்கூடிய அவங்களுக்கு நிலை இருக்கா? அப்படின்னு பார்த்து சொல்றது தான் ஜோதிடர்களுடைய பங்கு. அப்ப அது சொன்னாங்கன்னா, அதப்படி செயல்படும் பொழுது, அவங்களுக்கு மனசுல ஒரு தெம்பும், தைரியமும் வரும். மனசுனாலே சந்திரன் தான்.